ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக். இன்றைக்கி புதினா சட்னி, புதினா துவையல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, புளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு வந்து வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து நல்லா கொட்டி அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து டேஸ்ட் பிடிக்காது, வேணுன்றவங்க கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு கட்டு புதினா எடுத்து நல்லா அல்லது ஃபஸ்ட்டு வந்து கிள்ளி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அந்த ஆயிலே வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து புதினா வந்து பார்க்குறதுக்கு தான் நிறைய தெரியும், பட் அதுக்கப்புறம் அது வதக்கி கொஞ்சமாக ஆகிடும். உப்பு வந்து இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு பத்தலைனா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து நல்லா வதங்கி அதில் இருக்க வாட்டர் எல்லாமே இறங்கி நல்லா வந்து கொஞ்சமாக வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இருக்கும். அப்புறம் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு சட்னி இல்லையோ துவையல். நீங்கள் இது வந்து சட்னி, துவையல் இல்லை சாதத்தோடு சேர்த்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து செய்யலாம். புதினா வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. வாரத்தில் எப்படியும் தினமும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சாதத்துலேயுமே நம்ம வந்து இந்த புதினா வந்து ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தாளிப்பு வந்து ஃபஸ்ட் அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது, அது வாயில் அடிபடும்போது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினாவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு கூட கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் சாதம்லாம் சுட சுட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ அரைச்சப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா சட்னிக்கு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கெலாம் இதுவுமே நார்மலாக நீங்கள் இப்படியே சாப்பிடும்போது சூப்பராக தான் இருக்கும். புதினா வந்து மிஸ் பண்ணாதீங்க. புதினா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் புதினா ரைஸ் வந்து கட்டி கொடுங்க. அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.